ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் டுடே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டான சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரோட் சைட் காளான் ரெசிபி தான் செய்ய போகிறோம். சரி வாங்க, ரோட் சைட் காளான் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காளான் வந்து முட்டைக்கோஸ் 1 கப் எடுத்தோம்னா காளான் வந்து 1.5 கப் எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் அந்த காளான்லேயே தண்ணி இருக்கும், ஸோ அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் மைதா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கோடாக்கு நம்ம எந்த மாதிரி மாவு பதம் எடுப்போமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி பக்கோடாக்கு பிணையிற மாதிரியே நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து இருக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து பொரிச்சு எடுக்கணும். ஆயில் ஹீட் ஆனோன்னே நம்ம பக்கோடா மாதிரியே ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா பொரிய விடணும். ஃபர்ஸ்ட் மாவு போட்ட உடனேயே நம்ம வந்து கலரி விடக்கூடாது, பிரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம கலரி விடலாம். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். இதை இப்படியே கூட சாப்பிட்லாம். மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். மற்ற எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும். நல்ல கிறிஸ்பியான பக்கோடா ரெடி. பாருங்க, அதோடைய பதம் பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா கிறிஸ்பியான பக்கோடாவாக இருக்குது. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்ல, கண்ணாடி பதத்தில் அது வதங்கினா போதும். இந்த மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசமெல்லாம் போன வாட்டி நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு. நம்ம அந்த பொரிக்கும் போதே சால்ட்டு போட்டிருக்கோம், ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போன வாட்டி ஒரு பெரிய ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அந்த டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க. அதே போல் சோயா சாஸும் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோன்னே நல்லா கெட்டியாகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாட்டர் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, கெட்டியாகிடுச்சு. இந்த அளவுக்கு கெட்டியானோன்னு நம்ம பொரிச்சு வச்சிருக்க அந்த பக்கோடாவை சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உடச்சி விட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது இப்படி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அந்த பீசஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் தண்ணி எனக்கு வந்து கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரோட் சைட் காளான் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. யாருக்கு தான் ரோட் சைட் காளான் பிடிக்காமல் இருக்கும்? யார் யாருக்கெல்லாம் ரோட் சைட் காளான் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.